நியூபார்ன் பேபிஸ்க்கு ஸ்கின்ல ரேஷஸ், ரெட்னஸ் அண்ட் பீலிங்லாம் வந்துச்சுன்னா பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப பேனிக் ஆகுறாங்க. பட் 90% ஆஃப் த டைம் வந்து இது வந்து நார்மல் ஸ்கின் சேஞ்சஸ் தான். ஐ எம் டாக்டர் அபிஷேக், கன்சல்டன்ட் டெர்மட்டாலஜிஸ்ட், டெர்மட்டோசர்ஜன் அட் ஆட்னா, கடலூர். இன்றைக்கி நம்ம பேபிஸில் வர ஸ்கின் சேஞ்சஸில் எது நார்மல், எது அப்நார்மல் அப்படின்றத பார்ப்போம். நியூபார்னோட ஸ்கின் வந்து புது என்விரான்மெண்ட்டுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பேபியில் இருக்கிற ஸ்கின் வந்து ரொம்பவே தின்னாக இருக்கும். ப்ளஸ் அதோட கிளான்ஸ்லாம் மெச்சூர்டாக இருக்காது. அதனால் சில பல ஸ்கின் சேஞ்சஸ்லாம் வர்றதுக்கு ரொம்பவே காமன் தான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பீலிங் ஆஃப் த ஸ்கின், ஃபிசியாலஜிக்கல் டிஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மெயினாக வந்து ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட்டில் வரும். மேலே இருக்க தோல் வந்து மைல்டாக உரிய ஆரம்பிச்சிடும். இது யூஸ்வலாக ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 5 days அந்த டைமுக்குள்ளே இருக்கும். அண்ட் இது 2 to 4 weeksல ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிசால்வ் ஆகிடும். இந்த ஸ்கின் சேஞ்சஸ் வந்து எப்போ வந்து நம்ம பயப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கின்னில் வந்து கிராக்ஸ் மாதிரி இருக்குது, அதுலேருந்து லிக்விட் மாதிரி ஏதாவது வருது, ரொம்ப ரெட்னஸ் நிறைய இருக்குது அப்படின்னா அவங்க டெர்மட்டாலஜிஸ்ட்டை கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிலியா. இது வந்து ஸ்மால் ஒயிட் பம்ப்ஸ், மோஸ்ட் காமனாக நோஸ் அண்ட் சீக் ஏரியாஸில் நம்ம பார்க்குறோம். இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எதுவும் தேவையில்லை. ஒரு 1-2 monthsல அதுவே சப்சைட் ஆகிடும். இதை வந்து ஸ்குவீஸ் பண்ணுறது, அதில் ஏதாவது க்ரீம் போட்டு சரி பண்ணலான்னு பார்க்குறது, மஞ்சள் போடுறது, இந்த மாதிரி எதுவும் பண்ண வேண்டாம். இது டோட்டலி ஹார்ம்லெஸ் அண்ட் இட் வில் கோ ஆன் இட்ஸ் ஓன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எரித்திமா டாக்சிகோரம் நியோனேட்டரம் ETN. இது வந்து பாடியில் பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ பைட்ஸ் மாதிரி இருக்கும். சின்னதாக ரெட்டாக சென்டரில் வந்து ஒயிட் ஆர் எல்லோ கலரில் இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்கேரியாக இருக்கும். நீங்கள் உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் ஆர் பீடியாட்ரிஷியன்ட்ட வந்து இது ETN தானா அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது பெஸ்ட் எப்போயுமே. இது நார்மலாக வந்து ஒரு 2 to 3 daysல வரும். அதுக்கப்புறம் ஒரு 5 to 7 daysல அதுவே சப்சைட் ஆகிடும். இதுக்கு புதுசாக எக்ஸ்ட்ராவாக க்ரீம்ஸோ இல்லை ட்ரீட்மெண்ட்டோ தேவை கிடையாது. நெக்ஸ்ட் வந்து மங்கோலியன் ஸ்பாட். இது வந்து ஒரு ப்ளூ ஆர் ப்ளூயிஷ் கிரே கலர் பிக்மெண்டேஷன். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக முதுகு கீழே இந்த பட்டக்ஸ் பகுதிக்கு மேலே இருக்கும். இது இந்தியன் பேபிஸில் ரொம்பவே காமன். ஒரு ப்ரூஸ் மாதிரி இருக்கும். யூஸ்வலாக வந்து கொஞ்சம் இயர்ஸ் ஆகும் ஃபேட் ஆகிறதுக்கு. சில பேருக்கு வந்து அது அப்படியே இருக்கும். இதனால் பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. இந்த மெலனோசைட் மைக்ரேஷன் ஆகிறதுனால நடக்கிறது ஒன்று தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேபி ஆக்னி ஆர் நியோனேட்டல் ஆக்னி. இது அம்மா கிட்ட இருந்து வர ஹார்மோன்ஸ்னால இந்த சேஞ்சஸ் நடக்குது. இது மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபோர்ஹெட் அண்ட் சீக் ஏரியாஸில் வருது. இது ஒரு 4 to 6 weeksல அதுவே சப்சைட் ஆகிடும். இதுக்காக நம்ம வந்து ஆன்டி ஆக்னி க்ரீம்ஸ் பெரியவங்களுக்கு யூஸ் பண்ணுறது எதுவும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப சிவியராக இருக்குது, பஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்க டெர்மட்டாலஜிஸ்ட்டை ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப்பர் ரேஷ். இது வந்து டைப்பர் ஏரியாஸில் யூரின் அண்ட் ஸ்டூல்ஸ் ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் இருந்தோம்னா அந்த இடத்துல உங்களுக்கு வர்றது. ப்ராப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஆல்கஹால் அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ டிஷ்யூ பேப்பர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜிங்க் பேஸ்ட் க்ரீம் யூஸ் பண்ணுறப்போ ஸ்கின் பேரியர் கொஞ்சமே மெயின்டைன் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரெடல் கேப். இது பேபிஸ்க்கு வர டேண்ட்ரஃப் பிரச்சனை. யூஸ்வலாக ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸில் இருக்கும். அதுவே வந்து ஒரு 8 months to 1 yearல அதுவே சப்சைட் ஆகிடும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைல்டர் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணலாம். ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆயில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக கிளியர் ஆகும். ரெட்னஸ் நிறையா இருக்குது, அதுலேருந்து ஏதாவது வாட்டரி டிஸ்சார்ஜ் மாதிரி வருது அப்படின்னா அவங்க டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்கள். எதெல்லாம் நம்ம வந்து ஸ்கின் சேஞ்சஸில் ரெட் ஃப்ளாக்ஸாக பார்க்குறோன்னா, பேபி சரியாக விளையாட மாட்டேங்குது, சரியாக பால் குடிக்க மாட்டேங்குது, அந்த ரேஷ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகுது, ஃபீவர் இருக்குது, அது இல்லாமல் எல்லோ கலரில் பஸ் டிஸ்சார்ஜ் மாதிரி ஏதாவது வருது, பிளிஸ்டர் மாதிரி ஏதாவது ஃபார்மேஷன் இருக்குது அப்படின்னா உங்களோட டெர்மட்டாலஜிஸ்ட்டை உடனே கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் த நியூபார்ன் ஸ்கின் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் அண்ட் டெம்பரவரி தான். ஒரு பேபி ஸ்கின் வந்து ஒரு புது என்விரான்மெண்ட்டுக்கு அடாப்ட் ஆகிறதுனால வர சேஞ்சஸ் தான். இதனால் ஒரி பண்ண தேவையில்லை. இருந்தாலும் டவுட் இருக்கப்போ உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் ஆர் பீடியாட்ரிஷியன்ட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நான் டாக்டர் அபிஷேக். See you on next video. Thank you. Take care.